ஏன்னா அவருடைய அரசியல் நிகழ்வுகள் என்பது பொதுக்கூட்டத்துக்கு ஒரு தடவை வருது, 10 நாளைக்கு 15 நாளைக்கு ஒரு தடவை, அதோட அவ்வளோதான். அதை தாண்டி எதுவுமே இல்லை. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மீடியா கிட்ட பேசுறது சுத்தமாக கிடையாது. ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், உண்ணாவிரதங்கள், சாலை மறியல், அரசியல் நிகழ்வுகள் என்பது எதுவுமே கிடையாது. நீதிமன்றங்களில் பொது பிரச்சனைகளுக்காக வழக்காடுவது சுத்தமாக கிடையாது. பொதுப்படையான மற்ற கட்சிகளோட இசைந்து பேசுறது அதுவும் எதுவும் எதுவுமே கிடையாது. கிடையாது. ஆமா. அப்போ என்னதான் அரசியல்? வீடு வந்து சென்னையிலேருந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமா பனையூரில் இருக்குது. இங்கேருந்து போகணுன்னா சோறு கட்டின்னு தான் போகணும் எல்லோரும், யாத்திரை போகிற மாதிரி. இப்போ ஊருக்கு அது ஒதுக்குப்புறமா அலுவலகத்தை வைத்திருக்கக்கூடிய ஒருவர் வேண்டுமென்றே மக்களிடமிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறார் என்பது தான் அதில் இருக்கக்கூடிய கருத்து. இது நியூ ஏஜ் பாலிடிக்ஸு. நாங்கள் நேரில் வரணும்னு அவசியம் இல்லை, எல்லார்ட்டையும் ஆன்லைன்லேயே பேசி போகிறோம். இது என்ன கதையாக இருக்குது? தலைவர்களோட நினைவு நாள், பிறந்த நாட்களுக்கு கூட வந்து வெளியில் வரதில்லை. ஜெயலலிதா கலைஞர் கூட வந்திருந்தாங்க நிறைய இடங்கள்ல. ஜெயலலிதா கலைஞர் அவர்கள் கூட அவங்களாம் எப்பயுமே வந்தாங்க. ஜெயலலிதா கடைசி ஒரு 2 ஆண்டுகள் தான் மாறி போச்சே தவிர உடல்நலம் குன்றியதாலையும் தீர்ப்பாலையும். மற்றபடி அவங்களும் வந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்போ டிசம்பர் 6ஆம் தேதி ஐ திங்க் டாக்டர் அம்பேத்கர் நினைவு தினம் நினைக்கிறேன்.